ஹாய் வெல்கம் ஆல். நம்ம இன்றைக்கி பீட்ஸ் வந்துட்டு எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம எப்போவும் எடுக்க வேண்டியது வந்து மிஷின் த்ரெட் தான் எடுக்கணும். அதில் சிங்கிளாக எடுத்து இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கிட்டேன். எப்போவுமே கிளாத் என்ன கலரோ அதுக்கு மேட்சாக எடுக்க பாருங்கள், அப்போ தான் அந்தளவுக்கு தெரியாது. எப்போவும் த்ரெட்டை எப்படி வெளியில் எடுப்போமோ அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற அந்த நீடில் வந்துட்டு இந்த மாதிரி பீட்ஸ் நீடிலாக இருக்கணும். இப்போ அந்த நீடிலுக்கும் இந்த நீடிலுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது வந்துட்டு த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுற நீடில் கொஞ்சம் திக்காக இருக்கும். இது வந்து பீட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற நீடில் கொஞ்சம் நல்லா தின்னாக இருக்கும். உங்களுக்கு அது பார்த்தா தெரியும். அப்போ தான் வந்துட்டு பீட்ஸ் இந்த மாதிரி நல்லா உள்ள இப்படி ஃபுல்லாக போக முடியும். அதே இது த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுற அந்த நீடில் எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து உள்ளே போகாது, அவ்வளோவா உள்ளே போகாது. உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பீட்ஸ் நீடில் பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். ஆஸ் யூஷுவல் த்ரெட்டை உள்ளேருந்து எப்படி எடுப்போமோ அதே மாதிரி எடுத்துட்டு இப்போது பீட்ஸு ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது சிங்கிள் பீடாகவே எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி த்ரெட்டில் உள்ளே இப்படி கோர்த்துடணும். அதுக்கப்புறம் கோர்த்துட்டு அந்த பீடு எங்கே முடியுதோ அந்த இடத்துல பஞ்ச் பண்ணி அடுத்த பீடு அதே மாதிரி அடுத்த பீடு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு பஞ்ச் பண்ணுறோம். அப்புறம் அந்த த்ரெட்டை வெளியில் எடுத்துடுறோம். அப்படியே அந்த பீடு எங்கே முடியுதோ அந்த இடத்துல பஞ்ச் பண்ணி கீழேருந்து த்ரெட்டை மேலே எடுத்துட்டு வெளில எடுத்துடணும். இதே மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இப்போ இந்த மாதிரி ஜரி த்ரெட் போட்டு அவுட்லைன் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பீட்ஸ் போட்டு அவுட்லைன் பண்ணலாம். எல்லா இடத்துக்குமே இந்த பீட்ஸ் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப கிராண்டாகவும் இருக்கும். நிறைய இடங்களில் பீட்ஸ் வந்துட்டு யூஸ் ஆகும். இப்போது ப்ளவுஸ் நெக் இருக்குது, அதில் நம்ம இந்த மாதிரி நெக் போடுறோம் அப்படின்னா ஒரு த்ரெட்டு சரி, செகண்ட் ஸ்டிச் சரி, அடுத்தது கூட இந்த மாதிரி நம்ம பீடு, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் நம்ம போட்டுக்கலாம். ஸோ நிறைய இடங்களில் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பீட் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி ஒன்று விட்டுருச்சுன்னா கூட ஒரே ஒரு பீடை மட்டும் எடுத்துகிட்டு அந்த த்ரெட்டை நம்ம ஈஸியாக பிடிச்சிக்கலாம். இது வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி நம்மளால் அடுத்த த்ரெட்டை எடுக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. இன்ஃபேக்ட் இது ரொம்ப ஈஸியும் கூட, லுக்காகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். வீட்டிலேருந்து நீங்கள் இதை லேர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் வந்துட்டு ரொம்பவே
ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, இதை நீங்கள் எல்லோரும் வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த இருங்க, இது எப்படி உங்களுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணுன்றதையும் நான் காட்டிடுறேன். இப்போ இந்த மாதிரி ஆஸ் யூஷுவல் நம்ம இந்த மாதிரி எடுத்துட்டு எப்படி நம்ம சில்க் த்ரெட்டில் வந்துட்டு என் நாட் போடுவோமோ அதே மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி என் நாட் போட்டுற வேண்டியது. எக்ஸஸ் த்ரெட் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்துட்டு நம்ம கட் பண்ணிட வேண்டியதான். சூப்பராக நம்ம வந்துட்டு பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். நீங்களும் கண்டிப்பாக வந்துட்டு திருப்பி திருப்பி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஸ்டிச் நான் உங்களுக்கு சொல்லித்தரதுக்குள்ளார இதை நல்லா வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பாய் ஆல்.